அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்கி கொண்டிருக்கிறார். பலதரப்பட்ட விமர்சனத்தின் மத்தியிலும் கொஞ்சம் நாம பொறுமையா இருக்கிறது நல்லது. அதை வந்து மக்களும் சரி. அப்போ வணக்கம் சொல்லும். அனைவருக்கும் வணக்கம். சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. எத்தனாம் தேதி இல்லையா? 29ஆம் தேதி. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசித்து அந்த நாளுடைய நன்மையை காணுவீர்கள். இந்த நாளுடைய நாளை நாங்கள் எப்படி அதை அனுபவிக்க போகிறோம் என்றால், அதை எப்படி நாங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றால், நாங்கள் வந்து நம்முடைய இருதயத்தில் வந்து நல்ல எண்ணங்களால் நிரப்பி வச்சிருக்கணும். அதை நாங்கள் எப்படி என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம் என்றதை நாங்கள் நாவால் சொல்லி அதுக்குரிய நாளில் செயல்படுத்தணும். இப்போ அடுத்த கட்டம் வந்து லிதியாவை நாங்கள் நேசரி கொண்டு விட போகிறோம். நான் வீடியோ தொடங்கி நிற்கிறேன். லிதியாவை நிற்கிறேன். தன்னை தூக்க சொல்லி அளவு நிற்கிறான். என்ன வேணாலும் தனியால் பிள்ளை தூக்கட்டான். அப்பா தூக்கு, கொஞ்சம் தூக்குங்க அப்பா, கொஞ்சம் தூக்கும், கொஞ்சம் தூக்குங்கோ, கொஞ்சம் தூக்குங்கன்னு சொல்லுவான். கொஞ்சம். சரி, ஓகே. அப்போ இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்குரிய ஒரு காணொலியை பார்ப்போம். என்ன ஓகே. நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு. இந்த நாள் நாங்கள் பார்ப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பார்த்தீங்களோ, மேலே உதடுகளை வந்து அடக்கும்படியாக நாங்கள் கூட நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும் என்று நாங்கள் நினைப்போம். எனக்கு நல்லதை பேசுகிறது நல்லது தானே. ஆனாலும் அந்த சரியான ஏற்ற வேளையில் நம்முடைய உதடுகளை வந்து எங்களால் அடக்கி கொள்ள முடியாது. ஆனால் இதில் இருந்த அந்த அடக்கி வைக்கிறது கூட கடவுள் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கும்பொழுது தான் அவர் தான் நம்ம பாதுகாத்து கொள்வார், நாவை பாதுகாத்து கொள்வார். ஒரு கட்டத்தில் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய நாவைக்கு கடிவாளத்தில் 9 கடிவாளத்தினால் என்னை காத்து கொள்ளும் என்று. ஸோ அப்போ நாங்களும் வந்து அதிகாலையில் நாங்கள் சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் என்னுடைய நாவை காத்துக்கொள்ளும், நன்மையை பேச, ஜீவனை பேச, நல்லா பேசுகிறது வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லை. அப்போ ஸோ நாங்கள் பேசுகிறது வந்து நல்லதாக இருக்கும். நிறைய இப்போ நாங்கள் கூட ஒரு கொஞ்ச காலத்துக்கெலாம் இந்த பிரமாணங்களை அறிஞ்சிருக்கிறோம். இதுக்கு முன்னம் நமக்கு புத்தி கெட்டாத காரியங்களையும் மரியாதையும் எல்லாம் நாங்கள் அலப்பின மாதிரி நடந்து கொண்டோம். என ஜோபு சொல்லுகிறார், என்னை கெட்டாத மரியாதையும் நான் அலப்பினேன் என்று கடைசியாக 42ஆம் அதிகாரத்தில். அதே போல் நம்ம வந்து அப்படி நம்மளுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட சில காரியங்கள் அலப்புற மாதிரி இருக்கலாம். அதுவும் கூட கடவுள் நம்ம பாதுகாத்து கொள்ளணுமே. ஸோ அப்போ இந்த வசனம் வந்து நல்லதாக ஒரு வசனம். என்ன சொற்களை வந்து பாதுகாத்து கொள்ளும். அது வந்து வெளியேறப்பட்டது, முத்துக்களை பார்க்கலும் இல்லை உயர்ந்ததாக இருக்கலாம். அப்போ இந்த நாங்கள் வாயில் பேசுகிற வார்த்தைகள் வந்து சரியான ஒரு மிக கவனமாக இருக்கணுமே. சொன்னால் இப்போ லிலியா குட்டிக்கு நேரம் வந்துட்டேன், நாங்கள் இப்போ போக போகிறோமே. நாங்கள் இப்போ நேரமாயிட்டு இல்லை போவோமே. நாங்கள் லிதியா குட்டியோட நேசரியை விட்டுட்டு மிச்ச காணொலியை நாங்கள் தொடருவோமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா எல்லாம் வலிக்கத்தி விட்டுட்டு, அம்மா என்ன செஞ்சா பிள்ளைக்கு? அம்மா பாருங்க, தலை எழுத்து பிள்ளைக்கு விட்டவா, தலையெல்லாம் எழுத்து. தலை எடுக்கிற எனக்கு சரி வராது. ஆனால் நான் காலமே லிதியா குட்டியை என்ன செய்யணும், அப்பா என்ன செய்து விட்ட பிள்ளைக்கு? பல்லு திட்டுன்னு யார்? அப்போ பல்லு திட்டி விட்டது. அப்பா கொண்டு போய் குளிச்ச வாத்து, என்ன குளிச்ச வாத்து எல்லாம் கொண்ட பிள்ளை எல்லாம் சகல காலமை கடன்கள் எல்லாத்தையும் கொண்ட விட்டு எல்லாத்தையும் வந்து செய்து முடிச்சுட்டு கடைசியாக அம்மா சாப்பாடு தீத்தி விட்டுவா. நான் பிள்ளைக்கு சாப்பாடு தீத்தி தலையெல்லாம் இழுத்து வலிக்கத்தி விட்டாச்சு. தலையெழுக்கிறதையும் கொஞ்சம் பழகிட்டேன்டா எனக்கு ஓகேயா இருக்குமே. சரி, அப்போ நாங்கள் இந்த நாளுக்குரிய காணொலியை நாங்கள் போகிறோமே. சரி வாங்கோ. வீடியோ குரல் அடைச்சு போட்டுதாங்க. சூடு தானே வெக்கைக்கு பேச எனக்கு அடைச்சு விட்டா ஒரு சோழியும் இல்லை. என்ன சொல்ற, பலவீனத்தில்
ஒரு பக்கபலனா இருக்கிறது நான் தான் இருக்கிறேன் இல்லாட்டி ஏற்ற ஒரு வீடியோ எடுத்தது போடவே இல்லை தனியா காய்ச்சோடியா போடல ஏற்ற துணின்றது கூட நான் பார்த்துருக்கேன் தெரியுமா நீங்க தனியன்று காய்ச்சா போட மாட்டீங்க அப்படி இல்லை நான் குரல் அடிச்சுட்டு நான் அப்போ தனியாக அடிச்சுட்டு ஏற்ற துணின்ற அப்படித்தான் இப்போ ஒரு ஆள் பலவீனமா இருக்கிற நேரங்கள்ல அந்த பக்கத்துல பலனா இருந்து உண்மையாவே சட்டியான பலவீனமா தான் நான் இருக்கிறேன் இப்பவும். ஆனா அந்த வாயால சொல்லி போட்டு எங்கட கடைசி மூச்சு வரையும் பலனா இருக்கிற வேலையில செய்ய வேண்டிய பார்க்க போனா ஒரு விதத்துல பார்க்க போனா எல்லா மனுஷர்களும் ஒரு பலவீனத்துல இருப்பார்கள். எனக்கு சரீரம்ன்றது அப்படித்தான், அது ஒரு பலவீனமானது தான், அது மண்ணினால் உருவாக்கப்பட்டது தான். அதுல பார்க்க போனா ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து நாங்கள் அதை பற்றி பெருசுப்படுத்தக்கூடாது. மதியம் அழுதான் சமைச்சா டேஸ்ட்டும் இல்லை சாப்பாடு அழுதோ கட்டாவுலே அவ்வளோத்துக்கு இல்லாமல் எனக்கு முழங்கால் எல்லாம் அப்படியே உழையுது குத்தி குத்தி உழைஞ்சி என்ன உழைவு தான் ஒரு உழைவு தான். ஆனால் சாப்பிட உழையுது முழங்கால் உழையாதான் சொல்கிறேன். சமைக்கவே நான் கட்டினா வேறு சொன்னார் கறி கொண்டு வையுங்கன்னு சொல்லி ஆள் விட்டுட்டு போட்டு. ஓ நான் லிதியா இதை போயிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் மீனியும் தந்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு வாங்கி தந்து மட்டும்தான் வாங்கி தந்து மீன் நேற்று வாங்கினே இருந்தேன். பிள்ளைக்கு இப்போ கல்லம் வந்துட்டு என்ன செய்யுது ஏலாதண்டி இல்லை தானே அப்படி ஒன்று மேலாதண்டி அதான் நான் சொன்னேன் ஏலான்னு சும்மா இவருக்கு சொல்லுவேன் பிறகு நான் செய்ய வேண்டியான் எடுத்துக்கொள்ள மாட்டாரு என்ன பார்க்க அவருக்கு ஏலான்னு சொன்னா எடுத்துக்கொள்ளணும். அவர் பாவம் பார்த்து வேலையெல்லாம் நாங்க செய்யணும். எங்களுக்கு ஏலாண்டா ஒன்றும் இல்லை. ஆக ஏலாண்டா அந்த காய்ச்சல் வந்து சக்திகள் எடுத்து அப்படியே எல்லாமே இருப்போம். அப்பயே அந்த பயத்துல ஓடிப்ப மருந்து எடுக்கிற செட்டுக்கு அப்படியே அவ்வளோத்துக்கு ஒன்று சொல்லி 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 அதை பெருசாகி கொண்டு வாரியல் இல்லை இல்லை காலுகள் இந்த நாரி எல்லாம் ஒரு உழைவு அதை ஏன்னு சொல்லி சொல்லுங்க மக்களே. சரியான உழைவா இருக்கு தாங்கில. இந்த பூட்டுவல் ஒவ்வொரு பூட்டுவலுக்கே உழையுது. கொஞ்சம் நடக்கணும் உங்களுக்கு கேட்கணும். அந்த அம்மா எனக்கு இப்ப நடந்தா காலெல்லாம் போட்டு அம்மம்மா செல்லிந்தியா கிழமை அந்த கட்டத்தில் சொன்னேன் பிள்ளை கொஞ்சம் நட பிள்ளை நல்லதண்டு எங்க நடக்கு இல்லை கொஞ்சம் இப்படி ஒரு ஒரு கொஞ்சம் நடக்க உள்ள என்ன சொல்லுவாங்க எங்களை அறியாம எங்களோட சமயங்கள் எல்லாம் கொஞ்சம் அசையும் வேர்க்கு நடப்பின காலெல்லாம் கொழுவி பிடிக்கும். இப்போ பாருங்க திடீரென ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே இந்த மாதிரி உங்களோட காலெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிலிமா இருந்து இப்போ ஒரு மொத்தமாக வந்துட்டு இப்படி அப்போ அது இல்லாமல் திடீர்னு இப்படி இறுகி வந்தது மொத்தமாக வந்துட்டு கால் இப்படி தான் பிடிக்கணும். சரி அது ஓகே அதை பற்றி பிரச்சனை அதெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. அது கால் சொன்னேன் என்னென்றால் அப்படி இருக்கிறோடைய நான் இருக்கிறது இந்த விழா தான் ஒரு நம்முடைய ஒரு வரப்பு காணிக்குள்ள அந்த ஓட்டம் நடை எல்லாம் இருக்குது. வெளியால போனா ஓட்டு சரி இருக்க வேண்டியது. அதான் எனக்கு விருப்பம். உண்மைக்கு நல்ல ஒரு பெரிய காரியம் இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு வேலை கூட என்ன மாதிரி இருங்க ஓடி ஓடி தீர முடிய ஓடி 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 தீர ஒரு பெரிய காணி என்று சொன்னாலுங்க எனக்கு வந்து வேலை இல்லையண்டு இருக்காது. வேலை வந்து கொண்டே இருக்கும் எனக்கு வீட்டுக்குள்ள. இது என்ன சொல்லுங்க அப்ப இது அந்த கொழும்பு வழிய அந்த ஒரு கணக்கான வீடு இருக்குன்னு தெரியுமா அந்த டெண்டரை மட்டும்தான் அந்த மாதிரி அப்படித்தான் எங்கட வேலை. இப்ப காலமே வீட்டு வேலை செய்து சமைச்சா பின்னர் ஒன்று பிள்ளை தானே வேலை. அப்படியே நீங்க யோசிக்கிறீர்கள் பாருங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு பக்கத்துல கடை வந்து எங்களோட கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துல இருக்கு. நடந்து வரலாம். நடந்து வந்து 2 கடையில வந்து ஒரு பிளவுஸை தச்சிட்டு போனா உங்களுக்கு அந்த மைண்டுக்கு ஒரு நல்லா இருக்கும். சரீரத்துல ஒரு நல்ல ஒரு வேலை செய்யற ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் சொன்னேன் கடை நிலவரம் அதெல்லாம் ஓகே எல்லாம் நீட் பண்ணியாச்சு கடை குட் குட் போய் பார்த்தா தெரியும். குட் குட் நல்லதா குட்டி இந்த பிள்ளைக்கு இப்படி வேர்க்குது. அது இப்போ கொஞ்சம் மலையாள வேர்க்குது. இல்லையா குட்டி ஆனா படிக்க போய் வந்தா சும்மா அந்த மாதிரி நித்திர கொள்ளுவா. நித்திரனா உச்ச கடந்த இல்லையா குட்டி தூக்கி காட்டுங்க இருக்கா எப்படி வாங்க வாங்க அவட அப்பா காட்டு வணக்கம் சொல்லணும் பிள்ளை. வணக்கம் சொல்லி ஒரு 2 வார்த்தைய கதைங்க பார்ப்போம். நல்ல வார்த்தையை 2 வார்த்தைய கதைங்க பார்ப்போம். காய் சொல்லுங்க குணசாலாம் பாப்போம் நோண்டியா நோண்டியா காய் சொல்லுங்க காய் இதியா வாயை திறந்து கதைக்கிற நேரங்களில் சும்மா நல்ல முத்து போல வார்த்தைகள் வரணும். பிரியோசனமான வார்த்தைகளை கற்றுக்கிறோம் பிள்ளை. அப்போ நாங்கள் என்ன நாள் வந்து சின்னதாக ஒரு எங்கே போகிறீங்க சின்னதா இன்றைக்கு வந்து ஒரு பர்த்டே எங்களோட மச்சான் அந்த பிள்ளைக்கு வந்து 5 வயசு பர்த்டே. அதுக்கு வந்து ஒரு சொல்லி இருந்தவே அப்போ நாங்கள் போகிறோம் இல்லையா குட்டி இப்பயே போயில பர்த்டே இல்லையா மாட்டோம். அவ தங்கச்சிட்ட பார்க்க போறேன் அதை பற்றி அவ சொல்லல தானே அவக்கு அது சொல்லி நான் தங்கச்சி விட்ட போறேன்னு சொன்னேன்.
கொண்டாட்டமெண்ட்ல சும்மா என்ன நார்மலா கொண்டாட்டமெண்ட்ல சும்மா நார்மலா அந்த 5 வயசு கூடுதலா வந்து இங்க வந்து அந்த 5 3 அந்த அடையாளமா பர்த்டே செய்யறவே 5 வயசுன்னு சொன்னா கொஞ்சம் பெருசா செய்யறேன்னு சொல்லுவேன் இங்க வந்து அதுவே சும்மா நார்மலா கேக் வெட்டு ஸ்டூடியோ பிடிச்சி அப்படி செய்யணும் அப்ப அதுதான் நாங்கள் போறோமே லிதியா குட்டி லிதியாவோ முடிச்சுனா ஓமா ஓகே இப்போ லிதியா குட்டி வந்து சரியாயிட்டேன் இப்போ மேலே பிறந்த நாள் ரெண்டு மேலே லிதியா குட்டி காய்ச்சல் ஆஞ்சது என்ன பிறந்த நாள் நாங்கள் சொல்லலை மேலே நான் சிலோட சொன்னால் கூட விடிய காலம் பிறந்த நாள் நான் சரியான பேச்சு பேசினேன் பிள்ளை விடிய காலம் பேசாமல் இருக்குது சண்டை வாடல அவன் நல்ல மாதிரி இருக்கிறா 100 தடவை சொல்லி போட்டா பிள்ளை காய்ச்சல் செய்யுதா காய்ச்சல் வந்து அதை போல ஒரு இது ஒன்றுமே இல்லை எனக்கு அவ்வளோ ஒரு சஞ்சலமா இருக்கும் ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் காய்ச்சல் வந்தா டக்குன்னு நான் குழம்பிடுவேன் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு செயல்பாட்டை விட நாங்கள் அதிகமாக பேசுகிறது வந்து அது செயல்பட கூடும் காணப்படுறதை விட காணப்படுறதை பார்த்து நாங்கள் பேச 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 அது உருவாகும் அதிகமாக அப்போ அதை வந்து நாங்கள் புரிஞ்சவர்களாக நாங்கள் செயற்படணும் நாங்கள் அதை வந்து பெருசுப்படுத்தவே இல்லை அதே போல் லிதியா குட்டி ஓகே பாருங்க தூக்கு 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 நர்சரிக்கு எல்லாம் போய் அம்மம்மா வீட்டை போய் எல்லா இடம் நின்று சில பிள்ளைகளா எல்லாம் போயிடுமே உஷாரான்னுட்டது நம்ம இப்படி சொல்லி நல்ல சந்தோஷம் சரி போவோம் நாங்க சந்தோஷம் லிதியாக்கு இப்ப தங்கச்சிட்ட போறோம் நல்ல சந்தோஷம் தங்கச்சிட்ட போறது நல்ல சந்தோஷம் வாய் பாருங்க நல்ல சந்தோஷம் லிதியாக்கு நல்ல சந்தோஷம் சாப்பாடு நீங்கள் என்ன சொல்லுவாங்க மாத்தி கொடுங்க நல்ல இல வகைகள் குளையல் பல வகைகள் கொடுக்கும் எனக்கு இப்படி கொடுத்தா கொஞ்சம் சாப்பாடு தூக்கிறாங்க சரி நாங்கள் போவோம் நான் அப்படித்தான் வச்சிருப்பேன் ஒரு பிள்ளை தானே நினைப்பேன் நான் அப்படித்தானமோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் சாதாரணமாக ஒரு நேற்று வந்து சுறா குட்டி கொடுத்துருந்தவா சுறா குட்டி லிதியாக சுறா குட்டி கொடுத்தேன்னு சரி இப்போ நாங்கள் போகிறோமே சரி ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லிதியா குட்டிலாம் பர்த்டேக்கு போயிருந்தாங்க போயிட்டு அப்படியே அனுஷியாக்காவிட்ட வந்துட்டேன் ஏன் அனுஷியாக்காவிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து அனுஷியாக்கா வந்து ஒரு பொங்கல் ஒன்று பொங்கியிருந்தவா அப்போ என்ன முதல் நாளே சொன்னவா எல்லாருக்குமே சொல்லியிருந்தா வர சொல்லி அப்போ எங்களையும் வர சொல்லியிருந்தவா உண்மைக்குமே நான் வந்து போகணும்னு சரியாக விருப்பப்பட்டிருந்தேன்னா நான் சொன்ன உடனே சொன்னான் கட்டாயம் நான் வருவேன் வேலைக்கு வருவேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் ஆனாலும் எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டுது அதனால நான் போகல அப்போ அனுஷியாக்காவுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன்னா புறாஜாவது ஒரு இடையில கால் பண்ணி நீங்கள் எங்க நிக்கிறீங்கன்னு நான் வீட்டை நிக்கிறேன்னு சொல்ல வீட்டை நிக்கிறீங்களா சரி அப்ப வைங்க போனேன்டா இது என்னடா போன் எடுத்து போட்டு வீட்டை நிக்கிறீங்கன்னு கேட்டு வைக்கிறாங்கடா அப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு கோவிச்சுட்டான்னு சொல்லி பிறகு நான் அனுஷியாக்காவுக்கு போன் எடுத்து கரைச்சு ஏன் வரையிலேருந்து சொல்லி இருந்தேன்னா அப்படி இருந்து மாவா எனக்கு பொங்கல் இருந்தாலே நல்ல விருப்பம் என்று தெரியும் அதால என்னுடைய பங்கை கொண்டு வந்து தந்தவா சாப்பிட்டேன் நல்லா இருந்ததா அப்படி பொங்கலுக்கு என்ன இனிப்புக்கும் குறைவில்லை நல்ல பிளம்ஸ் பேரிச்சம்பளம் கச்சா எல்லாம் போட்டு விடியவும் நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு இரவு விடியவும் எடுத்து சாப்பிட்டேன் நல்லா இருந்தது பொங்கல் உண்மைக்குமே நல்லா இருந்தது அப்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவியாமா மனுஷியாக்காவே இந்த வரையிலன்னு சொல்லி உண்மைக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை அதான் பிரச்சனை வேற ஒன்றுமே இல்லை நான் போகணும்னு சரியா விருப்பப்பட்டிருந்தேன் நான் வேண்டு மட்டும்தான் வந்தேன் அங்க வந்தது ஆனா போக முடியாத சூழ்நிலை நான் நிறைய நேரம் பிடிச்சது 6:30 ஆச்சு நான் வீடியோ கால்ல கதைச்சுனா 6:30 ஆச்சு பிரிட்டியோ கிடாரம் அந்த கிடாரம் கிடக்கு அந்த பிரிட்டியோ கிடாரத்தெல்லாம் பொங்கி இருந்தது உண்மைக்குமே சந்தோஷம் போக முடியாத சூழ்நிலையா போயிட்டு நல்லா இருந்தது பொங்கல் சாப்பிட்றதுக்கும் இப்ப நாங்கள் வந்து இனி வந்து லிதியா குட்டிக்கு டைம் ஆச்சு வீட்டை போகணும் பிறந்த நாளுக்கு போனாங்களா அப்படி உங்களை பாத்துட்டு போக முடியும் சரியான உண்மைக்குமே சரியான கவலை போகலையாது நான் 2:30 படுத்து நித்திரியா போட்டேன் கவலை எல்லாருக்கும் வந்து பொங்கல் அனுப்பியிருந்தேன் எல்லாருக்குமே கொடுத்து விட்டீங்க நல்லா இருந்தது பொங்கல் ஆனா நான் போகாம இருந்தது எனக்கு கவலை ஆனா போகையில அதான் பிரச்சனை நினைச்சாலும் போக இல்லாது அதனால நான் நின்றுட்டேன் பிறகு பாப்பேன் அதான் இல்லாட்டி நானே போகாம காலையிலயும் சாப்பிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது
சந்தோஷம். ஆனா இங்க வந்து இப்ப என்னன்னு சொல்றோம், கிளைமேட் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. மழையல் வெக்கையல் என்னன்னு சொல்லவே தெரியல. மதியம் ஒரு மழை ஒன்று பெய்துச்சதோ அப்படியே நானும் நிதியாவும் நித்துறேன். ஒரு கொஞ்ச நேரம் நடுத்து வலிக்கிட்டு மேல அறியாமலே நடு தெரியல. அப்படி இருந்துச்சு கிளைமேட்டு. உண்மைக்குமே இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன மெயின் பிரச்சனைன்னு சொன்னா என்னோட கணவருக்கு வந்து குரல் அடிச்சு போட்டு அதால வந்து காணொலியா சரியான விதத்துக்கு பதிவு செய்யலாம் கிடக்கு. நான் இப்போ லிரியா குட்டிக்கும் என்னென்னாலும் டவுட் இருந்தா உங்களை தான் கேட்கறது. இந்த தொண்டை அடைப்பை எடுபடுறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தா சொல்லுவோம். ஆனா நல்லெண்ணெய் எல்லாம் பூசி பார்த்தாச்சு, அதுக்கு சரி வருகிறது இல்லை. ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க, தொண்டை அடைப்பு எடுபடுறதுக்கு. நாளைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சமையல் காணொலியில நாங்க சந்திப்போம். நிறைய பேருக்கு தொண்டை அடைப்பேன். யாருக்கு? ஓ கவிலா சாப்பிட்டாங்களும் தொண்டை அடைப்போம். இல்ல இந்த கிளைமேட் கூட என்னண்டா வெயில் அடிக்குது, அப்புறம் மழை பெய்யுது. இப்ப வந்து காத்து தொடங்குது, காண்டாவளம் வரப்போகுது. வைகாசி பிறந்தா காத்து ஒன்று எழும்பும். அதை இன்னும் காணல. அப்ப அந்த வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. அப்ப அந்த கிளைமேட் வந்து ஒத்து வரா, சூட்டை கிளப்பி குளிர கொடுத்த மாதிரி ஒரு தொண்டை அடைப்பு. ஆனா காண்டாவனம் வந்தாலும் தாங்கல, அது இன்னும் காத்தப்பா. அப்ப நாங்க நல்லா தெரிஞ்சுதான் அதுதான் காண்டாவன காத்துன்னு தாங்கல, அது வைக்கேன் தாங்கல. இன்றைக்கு மழை, அதுதான் இன்றைக்கு மழை பெய்யுது. கூட வீட்டுக்குள்ள தண்ணி இன்னும் தண்ணி அப்படியே தாழ்வ மணிக்கு தண்ணி அப்படி மழை விட்டுறீங்க. ஸ்னேக் பாபு பாட்டு சொல்லி கொடுத்தீங்க, சொல்லி கொடுக்கல. இங்க நீங்க சொன்ன அப்புறம் இப்படி படிக்கிட்டோம். ஸ்னேக் பாவோட பாம்பு இல்ல பாட்டும் ஒற்றையில அடிச்சு விடுற வேணுமா சொல்லி கொடுக்க சொல்லி டிவில இல்ல இந்த இங்க ஒரு பாட்டு 2 பாட்டு வீட்டுல அம்மா மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி பாட்டு நம்ம வீட்டை சொல்லி கொடுத்தால் இதையா வந்து கற்றுக்கொள்ற வயசுக்கு மாதிரி நாங்கள் அப்படியே பாடிக்கொண்டிருக்கோம். நீங்க அந்த பாட்டை வந்து டைப்பிங் பண்ணி கொடுத்துருத்தானே, அதை பார்த்து பாடம். அதான் நான் படிக்கவா படிப்பா. நல்ல ராகம் தொண்டெல்லாம் முத்தி போட்டுக்குதெல்லாம். அப்ப லிரியா கொஞ்சம் சொல்லி கூட இன்னைக்கு வந்து இப்ப சாப்பாடு நித்திரையா போகணும் சரிதான நாளைக்கு. உண்மைக்குமே சந்தோஷம். நான் நினைச்சா கடை சொல்லிட்டு போகணும் வந்தேன். ஆனா கேட்டுன்னு எல்லாரும் நல்ல தான் சொல்லினோம். அதுக்கு சரி வரையில்லை, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆனா இப்ப வந்து இங்க மழை காலம், அதானோ அடுத்த மழை காலம் பண்ணபடியா அந்த நல்லெண்ணெய் நல்லா உச்சிக்கு வச்சுட்டு முழுங்க சரி வராது. ஏன்னா இப்ப மழை பெய்யுது இல்ல, அதனால கொஞ்சம் இது. நாளைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு சமையல் காணொலி போடுவோம் கட்டாயம். ஏன்னா என்னண்டாலும் வீடியோ வந்து காலமே இல்ல மதியம் எடுத்துருவோம். அதுதானே ஜெஃப்னா வில்லேஜ் குக்கிங் ஒரு நாளை சமைப்போம். இங்க புலசாதம். ஓகே, நாங்கள் இப்ப வந்து வீட்டை போறோம். எழுதியா குட்டி இன்றைக்கு தங்கச்சியும் பார்த்தாச்சு, ஆத்தியும் பார்த்தாச்சு. காணும் தானே காணும் தங்கச்சியும் பார்த்தாச்சு, ஆத்தியும் பார்த்தாச்சு. காணும் பார்க்கணுமா? நல்ல கதை 7 மணிக்கு மேலேயாச்சு. சரி ஓகே, அப்ப நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோமா? ஓகே சந்தோஷம். அப்படி வச்சிருக்கேன் இதையா பாத்தீங்களா என்ன உச்சாத்துல நிக்கிறது. ஓகே, அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். நாங்க வீட்டை போகிற நேரம் போயிட்டு மழை இருட்டா இருக்குது. அம்மா நின்றுந்தா கழிச்சிருப்பாங்களே, அதான் இங்க நின்றுந்தா ஓட்டு போகிறியா கட்டியா போங்க. அப்ப சரி ஓகே, இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். பா.